கிஷோர் அகாடமிலேருந்து நந்தினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் இடைப்பருவத் தேர்வு சமூக அறிவியல் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 1 by 1 பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். 2. கடைசி மௌரிய அரசை கொன்றவர் புஷ்யமித்ரர். 3. எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி ஈரான். 4. அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 181. 5. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 6. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை டேஸ் கட்டினார் கரிகாலன். 7. டேஸ் கண்வ வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார் சுசர்மன். 8. உலகிலேயே டேஸ் உற்பத்தியில் ஈரான் முன்னிலையில் உள்ளது பேரிச்சம்பழங்கள். 9. முதன்மை தீர்க்கக்கோடு டேஸ் என அழைக்கப்படுகிறது கிரீன்விச் தீர்க்கக்கோடுகள். 10. நம் நாட்டில் டேஸ் மக்களாட்சி செயல்படுகிறது நாடாளுமன்ற. 2 மார்க்ஸோட கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்க. 11. நடுக்கல் அல்லது வீரக்கல் என்றால் என்ன? பண்டைய தமிழகத்தில் போரில் மரணம் அடைந்த வீரர்களின் நினைவை போற்ற நடப்பட்டவை நடுக்கற்கள் அல்லது வீரக்கல் எனப்படும். அதாவது அந்த காலத்தில் போர்க்களத்தில் வீரம் காட்டி வீர மரணம் அடைந்த வீரர்கள் மேல் மக்கள் மிகுந்த மரியாதை வைத்திருந்தாங்க. அவங்களோட நினைவாக ஒரு கல்லை நடுவாங்க. அதுதான் நடுக்கல் அல்லது வீரக்கல் எனப்படும். 12. கடையேழு வள்ளல்களின் பெயர்களை எழுதுக. வள்ளல்கள் அப்படின்னாலே வாரி கொடுக்கும் வள்ளல்கள் தான். யார் என்ன கேட்டாலும் கொடுக்குறவங்க தான். அதில் 7 பேர் முதன்மையானவர்கள். அவர்கள் தான் கடையேழு வள்ளல்கள்னு கூறுகிறோம். பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. கடைசி மௌரிய அரசருக்கு என்ன நேர்ந்தது? கடைசி மௌரிய அரசர் யார்? மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரிகத்ரதா. அவர் அவரது தளபதி புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். Thank you.